வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது பாதிபியின் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கையுடன். செய்தி ஆசிரியர் ஹனா ரம்ஜான். செய்திகளை வாசிக்கும் நான் ஷம்ரா ஜிஃப்ரி. விரிவான செய்திகளுக்குள் நுழையும் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பாதிபியா கலையகத்தின் சிரமதான நிகழ்வு. நிறைவடையும் நிலையில் உள்ள பாடசாலையின் புனர் நிர்மாண பணிகள். 2026 கல்வியாண்டின் தரம் 1 மாணவர்களை அனுமதிப்பதற்கான பெற்றோர் கூட்டம். புதிய கல்வி சீர்திருத்தங்களை மையமாக கொண்ட ஆசிரியர்களுக்கான செயலமர்வு. தொடர்பான விரிவான செய்திகள். அண்மையில் நிலவிய சீரற்ற காலநிலையால் பாடசாலையில் ஏற்பட்ட சேதங்களை கருத்தில் கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிரமதான நிகழ்வு கடந்த சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்த சிரமதான நிகழ்வில் பாடசாலை நிர்வாகம், SDEC அங்கத்தவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களும் கலந்து தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தனர். இதற்காக பாடசாலை நிர்வாகம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. இதேவேளை IDA மண்டபத்தில் மண்சரிவினால் ஏற்பட்ட சேதத்தை அப்புறப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் நோக்கில் கேகாலை மாவட்ட இராணுவத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற சர்ஜன் மேஜர் ரோஷான் மகாமை தலைமையிலான குழு ஒன்றும் வருகை தந்து அப்பணியை செவ்வனே நிறைவேற்றி சென்றதும் குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கும் பாடசாலை நிர்வாகம் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. எமது பாடசாலையில் கடந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்ட புனர் நிர்மாண பணிகள் தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. பாதிபியா மண்டபத்தின் கூரை மாற்றுதல், தரை ஒழுங்கமைப்பு, முறையான வடிகால்களை அமைத்தல் போன்ற புனர் நிர்மாண பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2026 கல்வியாண்டின் தரம் 1ற்கு அனுமதிக்கப்படவுள்ள மாணவர்களின் பெற்றோர்களுக்கான வழிகாட்டும் விசேட கூட்டம் ஒன்று நேற்றைய தினம் எமது பாடசாலையில் நடைபெற்று முடிந்தது. இதில் அடுத்த கல்வியாண்டின் புதிய சீர்திருத்தத்துடனான மாணவர் உள்வாங்கல் பற்றிய விடயங்கள் பெற்றோருடன் கலந்துரையாடப்பட்டன. இலங்கையில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தும் நோக்கில் ஆசிரியர்களுக்கான செயலமர்வுகள் நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் எமது பாடசாலை ஆசிரியர்களும் கலந்து கொள்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதில் புதிய பாடத்திட்ட மாற்றங்கள் மற்றும் திறன் சார்ந்த கற்றல் முறைகள் குறித்து ஆசிரியர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. புதிய தரம் 1 மற்றும் தரம் 6 ஆகிய வகுப்புகளில் அமுல்படுத்தப்படவுள்ள மாற்றங்கள் பற்றியும் ஆசிரியர்கள் தெளிவுபடுத்தப்பட்டனர். இச்செயலமர்வுகள் கல்வித்தரத்தை மேம்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் பாதிபியின் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தி அறிக்கையை எதிர்பாருங்கள்.